ஃப்ரெஷ் மார்னிங் விடிவெளி நட்சத்திரங்களுக்கு அன்பான வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோலம் எப்படி தமிழ்நாடு மரபு இந்த கோலம் இதையெல்லாம் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி தாங்க என்னையும் கோலத்தையும் பிரிக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு 2 பேருக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோலம் போடுறது. இப்போ தான் இந்த ரங்கோலி அதெல்லாம் அதிகமாக போடுறோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிட்டத்தட்ட 90ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெறும் புள்ளி வச்ச கோலமாக தான் இருக்கும். இப்போ மாதிரி அடுக்குமாடி கட்டிடங்கள் அது மாதிரியெல்லாம் அங்கே நிறையா இருக்காது. சின்ன சின்ன குடிசையாக இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பெருசாக வாசல் தெளித்து நல்லா சாணம் தெளித்து கோலம் போட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அதுவும் இந்த காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போயுமே நாங்கள் ஊருக்கெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் போனோம் அப்படின்னா இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஊருக்கு போனோன்னா இந்த திருத்துறைப்பூண்டி சைடெல்லாம் வரிசையாக சின்ன சின்ன வீடெல்லாம் ரோட்டோரத்தில் இருக்கும். வீடு தாங்க சின்னதாக இருக்கும். அந்த வாசல் அப்படியே ரோடு ஃபுல்லாக மஞ்சள் மஞ்சள்னு சாணம் தெளித்து அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக கோலம் போட்டிருப்பாங்க. அவ்வளோ அழகாக நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்தில் நிறைய பார்க்க முடியும். நான் ரொம்ப ஜன்னல் ஓரமாக பஸ்ஸில் உட்காந்து போகும்போது ஜன்னல் ஓரமாக அதை ரொம்ப ரசித்து பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கோலம் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய ரங்கோலியெல்லாம் நிறைய போடுறோம். இருந்தாலும் அப்போ வந்து நான்லாம் குழந்தைய சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெருசாக புள்ளி வச்ச கோலம் 30 புள்ளி 21 புள்ளி 17 புள்ளி இது மாதிரி புள்ளி வச்சு முடிக்கவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு புள்ளி வச்சு நிறைய கோலம் போடுவோம். அதுவும் இந்த மார்கழி மாதம்லாம் வந்துருச்சுன்னா தூக்கமே வராதுங்க. கரண்டே இருக்காது. விளக்கு அது மண்ணெண்ணெய் விளக்கு, குத்து விளக்கு மாதிரி ஒரு டேங்க் வெள்ளம் வச்சு ஒரு சின்ன விளக்கு இருக்கும். அந்த விளக்க வாசலில் வச்சுட்டு அது காற்றுக்கு வேற அடிக்கடி அணைஞ்சு போகும். அந்த விளக்க வாசலில் வச்சுட்டு நாங்கள் நல்லா விடிய காலையில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு எங்கள் தாத்தா வீட்டுக்கெல்லாம் பெரிய பெரிய கோலமாக போடுவோம். அது புள்ளி வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் விடிய கிட்டத்தட்ட 5 மணி ஆயிரும். 4 மணிக்கெல்லாம் அப்போ அலாரம் கடிகாரம் அலாரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலுமே அது முழிப்பு வந்து விடிய விடிய என்ன கோலம் போடலாம் அந்த தாட்டு தான் போயிட்டே இருக்கும் நமக்கு. அது எந்திரிச்சு கோலம் போட்டு அந்த புள்ளி வச்சு இடையில அந்த சிக்கு கோலம் அந்த இதெல்லாம் மறந்துட்டோம், அந்த பூவெல்லாம் மறந்துட்டோன்னா அதெல்லாம் அழிச்சிட்டெல்லாம் போடுறதில்ல. திரும்ப அதுலேயே நம்மளே ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணி அந்த அழகாக கோலத்தை போட்டு முடிச்சிடுறது எனக்கு இன்னும் பசுமையாக நினைவாக இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கோலம் போடுறது அப்படிங்கிறது. அது விடிய காலையில் போடுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ பயமாகவும் இருக்கும். அந்த இருட்டில் நின்று கோலம் போடுறது பயமாகவும் இருக்கும். அதுவும் ஒரே ஃபங்க்ஷன் டேஸ்லாம் வந்துருச்சுன்னா நைட்டே கோலம் போட்டு வைக்கிறதெல்லாம் ரொம்ப அந்த கலர் அடித்து வர்றது. அப்போல்லாம் பெருசாக கலர் வாங்கி தரமாட்டாங்க. அந்த வெள்ளை கோலமே அவ்வளோ அழகாக பெருசாக வீடு நிறச்சி கோலம் போடுவோம். அதே மாதிரி மாட்டு பொங்கலுக்கு வந்து எங்கள் ஊர் சைடில் எல்லாம் அரிசி மாவை அரைச்சி அதில் வந்து கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் கரைச்சிட்டு அதில் வந்து வரிசையாக கோலம் போடுவோம். அது வீடு பூரா அது மண் தரையில் போடுவாங்க. அப்போல்லாம் மண் தரை, அப்புறம் சிமெண்ட் தரை இருந்துச்சு. அதில் போடும்போது நல்லா பளிச்சுன்னு ஒரு மாத கணக்கு அப்படியே இருக்கும். அது மிதிக்காமல் போவோம் அப்படியே வாசலெல்லாம் விட்டு. அப்படிலாம் ஒரு நல்ல சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே ஆச்சுன்னா அந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கி கோலம் போடுறதே பெரிய விசேஷமாக இருக்கும். வீடு பூரா எல்லா ரூம்லேயும் போடுவாங்க. எல்லா ரூமில் சின்னதாக ஒரே ஒரு கூரை வீடு இருந்து அதில் ஒரு சின்ன வாசல் வச்சு ஒரு தரை இருந்துச்சுனாலும் அதுலேயுமே அந்த கோலம் போடுற பழக்கம் எங்கள் சைடு இருந்துச்சு. அதனால் கோலம் போடுறதுங்கிறது கோலத்துக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு பந்தம் உண்டு. இப்போ மாதிரி பள்ளி நாட்களில் வந்து விளையாட போகிறது, இந்த சிலம்பம் கிளாஸு, பாட்டு கிளாஸு, டான்ஸு கிளாஸு அது மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு அப்போ எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை. கொஞ்சம் விளையாட்டு பீரியட் கிடச்சதுனாலும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, இல்லை வீட்டில் இருக்கும்போதும் சரி, எங்களோட ஃப்ரீ டைமில் எல்லாம் இது மாதிரி கோலம் போட்டு பழகிறது தான் ரொம்ப ஒரு சரியான பொழுதுபோக்காகவும் இருந்துச்சு. இப்போது நான் ஒரு பாடத்துக்கு 4 நோட்டு 5 நோட்டு பசங்க வந்து தூக்கி சுமந்துட்டு போகிறாங்க. அப்போல்லாம் ஒரு பாடம்னா 5 பாடம் இருக்குதுன்னா 5 பாடத்துக்கு 5 நோட்டு வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். அதில் பாதி நோட்டு வந்து நாங்கள் வந்து சாருக்கே தெரியாமல் கோலம் போட்டு பாதி நோட்டு கோலம் போட்டு அது அப்புறம் அது கண்டுபிடிச்சி அது நிறைய அடி வாங்குகிற பழக்கம்லாம் உண்டு. மேக்ஸிமம் பீரியடில் வந்து பிள்ளைங்க வந்து கோலம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் இந்த மார்கழி மாதம் கார்த்திகை ஆரம்பிக்கவுமே அந்த கோலம் போடுற ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடும். எல்லோரும் மாற்றி கோலம் போட்டுக்கிறது. அப்புறம் திட்டு வாங்கினதுக்கு பிறகு கோலத்தை அந்த நோட்டை வந்து ஒவ்வொரு பேப்பராக கிழிச்சு கோலம் போடுறது. அப்புறம் ஒரு பேப்பரை கிழிச்சோன்னா அவங்களுக்கு தெரியும்ல, இந்த பக்கத்தில் உள்ள பேப்பரும் வந்துடும். இப்படியே பாதி நோட்டு கோலம் போடுறதுலேயே முடிஞ்சிடும். ஆக மொத்தம் ஸ்கூல் நோட்டில் வந்து ஹோம் ஒர்க் எழுதுகிறோமோ கிளாஸ் ஒர்க் எழுதுகிறோமோ இல்லையோ நல்லா கோலம் போட்டு நிறைய வச்சுருப்போம். எழுத தெரியுதோ படிக்க தெரியுதோ இல்லையோ எல்லாருமே கோலம் போட்டு நோட்டாக அப்போல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க. அதை வாங்கி எல்லோரும் மாற்றி போட்டு எல்லாருமே கோல நோட்டு வீட்டில் இருக்கும். அதுலேயும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிக்கு கோலம் இருக்கும். சில பேர் கோல புக்குமே வாங்கி வச்சுருப்பாங்க நிறையா.
அப்புறம் அரிசி மாவில் தான் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளுடைய பாரம்பரியமும் கூட. 4 எறும்புகளுக்காக வேண்டினால அது உணவாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அரிசி மாவில் கோலம் போடுற பழக்கம் இருந்துச்சு. ஆனால் அரிசி மாவில் கோலம் போட்டு கொஞ்சம் நேரத்திலேயே எறும்பெல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டு காலே வைக்க முடியாதுங்க, நல்லா கடிச்சு வைக்கும். அது இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய உண்டு. அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மாவெல்லாம் இருக்காது, அந்த போட்ட லைன் மட்டும் லைட்டாக அங்கனைக்கு இங்கன்னு கொஞ்சம் இருக்கும். அப்புறம் கோலம் போட்டால் எனக்கு என்னென்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அது அப்படியே அழகாக இருக்கணுங்கிறது என்னோடய எண்ணம். அதனால் என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து கோலம் மாவுலேயே அந்த கல் மாவு வாங்குவோம் இல்லையா, அதிலையே கலந்துக்கிட்டு கோலம் போடுறது அப்போல்லாம். அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்னுமே மறக்க முடியாது. எப்படி கோலம் பிடிக்குன்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். நாங்கள் வந்து நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்போவே நான் நல்லாவே கோலம் போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கோலம் போட்டுட்டு உள்ளே வந்துட்டேன். வந்தது வரை எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க கரெக்டாக நேராக கோலத்து மேலே நின்ட்டாங்க. அவங்க அதை கவனிக்கல, கோலத்து மேலே நின்ட்டாங்க. எனக்கு வந்து அண்ணா நீங்கள் கோலத்து மேலே நின்ட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் அண்ணன் வந்து உடனே பிடிச்சிட்டு அவங்களுக்கு முன்னாடியே திட்டினாங்க. கோலம் முக்கியமா எதுக்கு அப்படின்னு சொல்லி தண்ணி எடுத்து ஊற்றிடுவேன் இது மாதிரி பேசுனீன்னா அப்படின்னு. நான் ஒன்றும் பேசலை, கோலத்து மேலே நின்றுட்டீங்க அப்படின்னு சொன்னதையே நான் அவங்கள வந்து இப்படி